நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. ஒழுக்கத்தில் நிலைத்து நின்றுபட்டு விட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும். துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. பற்றுகளை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் என்பது உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதை போன்றது. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பெறங்கிற்று உலகு. நன்மை எது தீமை எது என்று ஆராய்ந்து அறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது. உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. அறிவு என்னும் அங்குசத்தினால் பொறிகளாகிய 5 யானைகளையும் ஆசைகளில் செல்லாமல் காப்பவன் எல்லாவற்றிற்கும் மேலான வீடு என்னும் பேரின்ப நிலத்திற்கு ஒரு வித்து ஆவான். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. 5 புலன்களாலும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்றாவான். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். பெருமை தரும் செயல்களை புரிவோரை பெரியோர் என்றும் சிறுமையான செயல்களை அன்றி பெருமைக்கு உரிய செயல்களை செய்யாதவர்களையும் சிறியோர் என்றும் வரையறுத்து விட முடியும். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என 5 வகை தெரிவான் கட்டே உலகு. சுவை ஒளி ஓசை நாற்றம் என சொல்லப்படும் 5 வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவின் வசப்பட்டதே இவ்வுலகம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். சான்றோர்களின் பெருமையை இந்த உலகில் அழியாமல் நிலைத்து நிற்கும் அவர்களது அறவழி நூட்களே எடுத்து காட்டிவிடும். குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. உயர்ந்த குணம் என்னும் குன்றில் மேல் நின்றவர்களுடைய கோபம் இருப்பது கனநேரமே ஆனாலும் கோபிக்கப்பட்டவர்களால் அக்கோபம் தடுப்பதற்கு முடியாத ஒன்றாகும். அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டு வாழ்பவரே அறவோர். அவரே அந்தணர் என்றும் கூறப்படுவர்.